Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் கேரளா ஸ்டைல் பீஃப் வரட்டியது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது ஒரு மெயின் டிஷ் வந்து கீ ரைஸ்க்கு, பிளெயின் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, அதே மாதிரி புட்டுக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு மெயின் டிஷ். சூப்பரான பீஃப் வரட்டியது கேரளா ஸ்டைல். நாங்கள் இன்றைக்கி இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதுக்கு இன்றைக்கி போன்லெஸ் பீஃப் 500 grams எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு அளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த பீஃபை மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கு பிறகு இதுக்கு நான் வந்து டர்மரிக் பவுடர் ஒரு 1/2 teaspoon மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு சில்லி பவுடர் 1.5 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ நான் மசாலா பவுடர் ஒரு 1/4 teaspoon மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கியூமின் சீட்ஸ் வந்து ஒரு 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஃபெனல் சீட்ஸும் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெருஞ்சீரகம் அது ஒரு 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து அதை பீல் பண்ணி கட் பண்ணாமல் வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நீங்கள் செய்யப்போக்குள்ள மிக்ஸ் பண்ணக்குள்ள வந்து நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ண வேணாம், ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் ஒரு சைடில் அப்படியே வச்சுக்கொள்கிறேன். அப்போ தான் நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா பீஃப்க்கு நல்லா பிடிச்சிக்கும். இப்போ இது 1/2 hourக்கு பிறகு நாங்கள் இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கொள்வோம். இதை வந்து நான் இந்த ப்ரெஷர் குக் பாட்டில் ஆட் பண்ணி இதுக்கு ஒரு 1 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மிச்சம் வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இந்த சின்ன வெங்காயத்தில் அதே மாதிரி பீஃபில் எல்லாமே வாட்டர் ஆகிக்கிது. ஸோ அதெல்லாம் வெளியாகும். ஸோ அதனால் 1 cup ஆட் பண்ணிக்கொண்டிங்கன்னா நல்லாவே போதும். ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் விசில் போய்ட்டு சரியாக ஒரு 15 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொண்டா இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு பேன் எடுத்து அதுக்கு ஒரு 3 tablespoon மாதிரி ஆயில் ஆட் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணின ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 teaspoon இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணிக்கொள்ளணும். கோல்டன் ப்ரௌன் காட்டும். என்ன மீட் ஜாதி செய்கிறேன்னு சொன்னாலும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் கூடையாக ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா அதோட டேஸ்ட் வந்து ஒரு தனி. அதே மாதிரி பீஃபில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாமே அது குறைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் 1.5 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஃப் மிக்சரை அப்படியே நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பீஃப் மிக்சரை இதில் ஆட் பண்ணி கொண்டுட்டு கேஸை வந்து மீடியம் ஹையில் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த மிக்சருக்கு ஏற்கனவே மேரினேஷனுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறனால இதுக்கு சால்ட் போதுமானு பார்க்கணும். ஏன் மிக்சருக்கு சால்ட் போதும், அதனால் நான் இதுக்கு ஒரு 1/2 teaspoon சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு 5-6 minutes மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இப்போ சரி ஒரு 7-8 minutesக்கு பிறகு இப்படி தான் இந்த அளவுக்கு லைட்டாக எங்கள்கிட்ட கிரேவி எல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி கொண்டு வருது. பட் இன்னும் நல்லாவே இந்த பீஃப் வரட்டியது நல்லாவே வற்றி வரணும். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவோம் இன்னொரு 5-6 minutesக்கு. இப்போ இன்னொரு 5-6 minutes கழித்து பார்த்தா இந்த ஸ்டேஜில் வந்திக்கும். டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்கும். நல்லாவே வற்றி இது அப்படியே நல்லா திக்கான ஒரு கிரேவி ஆகிக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு 6-7 minutesல இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் நாங்கள் இதை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரப்போக்களையும் நாங்கள் கட்டாயமாக இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை அப்படியே திரும்ப விடுவோம். திரும்பவும் ஒரு 5-6 minutes மாதிரி இது அப்படியே வைக்கணும்.
இப்போ திரும்ப பாருங்கள் 5-6 மினிட்ஸு போகிறோம் நல்லாவே பீஃப் வரட்டியது நல்லாவே சரியாக வந்திக்குது. ஸோ நான் இந்த டைம்லையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து கேஸை வந்து மீடியம் லாவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போயும் மீடியம் ஹையில் இருந்துச்சுன்னு சொன்னால் பீஃப் எல்லாம் அப்படியே அடி பிடிச்சிடும். இப்போ மீடியம் லாவில் கேஸை வச்சுக்கொள்ளுங்க. எவ்ரி அதர் 5 மினிட்ஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் எல்லா பக்கமும் நல்லா வறண்டு வரும். ஸோ இப்போ என் பீஃப் வரட்டியது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபைனல் டச்சாக நான் கறி லீவ்ஸ் ஒரு புடி எடுத்து அப்படியே மேலால் தூவிக்கொள்கிறேன். தூவிட்டு இதை நல்லாவே இன்னும் கொஞ்சம் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கறியை வந்து உங்களுக்கு மண்ணடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மண்ணடுப்புலேயே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ வந்து சூப்பராக வரும் இந்த பீஃப் கறி. நான் இன்றைக்கி கேஸில் தான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்படியுமே நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இந்த பீஃப் வரட்டியது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீஃப் வரட்டியது வந்து ஒரு மெயின் டிஷ். இது வந்து ஒரு சைட் டிஷ் இல்லை, இது ஒரு மெயின் டிஷ். இது உங்களுக்கு கீ ரைஸ்க்கு, அதே மாதிரி பிளெயின் ரைஸுக்கு, அதே மாதிரி சப்பாத்திக்கு, அதே மாதிரி புட்டுக்கு, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல இட்லி தோசைக்கு கூட சூப்பரான ஒரு மெயின் டிஷ்ஷாக இருக்கும். அடுத்த விஷயம்தான், நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியே வச்சு சாப்பிடலும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கடா உங்களுக்கு மோர் தென் 1 மந்த்தே வச்சுக்கொள்ளலும். அந்த அளவுக்கு ஒரு அதை எடுத்து ஹீட் பண்ண இன்னமே டேஸ்டாகும். பட் அப்படி சாப்பிட வேணும், அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லமில்லை. அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பீஃப் வரட்டியது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த பீஃப் வரட்டியது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.